மேஷ நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் தரும் பலன்கள் என்ன? மேஷ நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் வீடு துலாம் ஆகும். எனவே 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரன் விளங்குகிறார். நவாம்சத்தில் சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வருவது திருமண வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை துணையை பற்றி பின்வரும் முக்கிய காரணங்கள். வாழ்க்கை துணையின் தோற்றம் மற்றும் குணம். அழகான தோற்றம். சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருப்பதால் வாழ்க்கை துணை மிகவும் அழகானவராகவும் வசீகரமான முகம் மற்றும் சீரான உடல்வாகு கொண்டவராகவும் இருப்பார். கலையார்வம். உங்கள் துணை இசை, நுண்கலைகள், நடனம் அல்லது இலக்கியம் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்வார். சுகபோக விருப்பம். ஆடம்பர பொருட்கள், வசதியான வாழ்க்கை முறை மற்றும் அலங்கார பொருட்கள் மீது அதிக நாட்டம் கொண்ட துணை அமைவார். பண்பான குணம். அவர் கனிவான பேச்சு, அன்பான சுபாவம் மற்றும் மற்றவர்களை கவரும் ஆளுமை கொண்டிருப்பார். திருமண வாழ்க்கையின் தரம். மகிழ்ச்சியான இல்லறம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்பது திருமண வாழ்வில் காதல், நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் ஒரு அமைப்பாகும். செல்வ செழிப்பு. சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக வலுவாக அமையும் போது வாழ்க்கை துணை மூலம் அல்லது திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் பெரும் செல்வம், சொத்துக்கள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். நல்லிணக்கம். தம்பதியரிடையே ஒரு நல்ல புரிதலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் இருக்கும். குறிப்பிட்ட நிலைகளும் விளைவுகள். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் சுக்கிரன் தனது சொந்த வீடான துலாமிலேயே 7ஆம் வீடு அமர்ந்தால் அது திருமண வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். இது மிக சிறந்த இல்லற சுகத்தை தரும். லக்கணத்தில் அல்லது உச்சத்தில் இருந்தால். நவாம்ச லக்கணமான மேஷத்தின் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது அவர் உச்சம் பெற்றிருந்தாலோ ஜாதகருக்கு அதிகப்படியான ஈர்ப்பு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றும் ஆசைகள் இருக்கலாம். சில நேரங்களில் இது சமூக விதிகளுக்கு அப்பாற்பட்டு உறவுகளுக்கும் வழிவகுக்கலாம் என்று ஜோதிட குறிப்புகள் எச்சரிக்கின்றன. பாதிக்கப்பட்டிருந்தால். ஒருவேளை சுக்கிரன், ராகு, சனி போன்ற பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்வில் சில குழப்பங்கள், சந்தேகங்கள் அல்லது தற்காலிக பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுருக்கமான சொன்னால், மேஷ நவாம்ச லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு 7ஆம் அதிபதியாக வருவது ஒரு கலைநகி மிக்க, புத்திசாலியான மற்றும் அன்பான வாழ்க்கை துணையை அடையாளப்படுத்துகிறது. இந்த அமைப்பிற்கு திருமணத்திற்கு பிறகு ஜாதகரின் பொருளாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு யோகமாகும்.